ஒட்டல வயிறு சரியில்லைன்னு அவ நெசமாவே மசக்கையா தாண்டி இருந்திருக்கா. அதுவும் இவளை யோசிக்க முடியுமா? என் பொண்ணு நெருப்புன்னு நான் சொல்லுவேன். அப்படி ஒரு எண்ணத்துல இருக்கிறவளுக்கு வேற யோசனை வருமா? இவ மாசமா இருக்கிறதால தாண்டி இந்த பையன் விடாம இவளையே சுத்தி சுத்தி வந்திருக்கான். சாரதா அவன் மனசாட்சிக்கு கட்டுப்பட்ட வண்டி 2 பேரையும் சேர்த்து வச்சிடலாண்டி. அம்மாச்சி இதுக்கு மேல யோசிச்சுட்டு இருக்க முடியாது, சேர்த்துதான் வச்சாகணும். விஜய் பிரெக்னெண்டா இருக்கிறதுனாலதான் என்ன சுத்தி சுத்தி வந்தாருன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா அவருக்கு இது லேட்டா தான் தெரியும். அதுவும் நான் ரோட்ல மயங்கி விழுந்த அவருக்கே தெரியும். ஆனா அவர் இங்க வந்து தங்கி இருந்தாருல்ல, அதெல்லாம் அவருக்கே தெரியாதுமா. அவருக்கு இங்க வந்தது இப்ப வர கூட வாழணும்னு நினைக்கிறது எல்லாமே எனக்கு மட்டும்தான். இப்ப குழந்தை கூடுதலா ஒரு காரணம் பார்த்தாருன்னா உடனே ஓடி வந்துருவாரு. எங்க இருக்கீங்க? சாரிங்க, நீங்க கால் பண்ணும்போது என்னால போன் அட்டன் பண்ண முடியல. அம்மா போனை பிடுங்கி வச்சுட்டாங்க. உங்க கால் அட்டன் பண்ணலன்னு தானே என் மேல நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க. இனிமே இப்படி எல்லாம் நடக்காதுங்க. நானுமே கோவப்படுற மாதிரி எல்லாம் கண்டிப்பா நடந்துக்க மாட்டேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், பிரெக்னெண்டா இருக்கிறத அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி வர சொல்லிருக்காங்க. அம்மா நம்மள சேர்த்து வைக்கிற எண்ணத்துல தாங்க இருக்காங்க. நான் பேசி புரிய வச்சுட்டேன். அவங்க உங்ககிட்ட பேசணும்னு வர சொல்லிருக்காங்க. நீங்க இந்த மெசேஜ் கேட்டதும் உடனே கிளம்பி வந்துருங்க. நீங்க வந்துருவீங்கன்னு தெரியும், ஆனா கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. நீங்க எப்ப வருவீங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன்.